ஒரு கட் ரீசெட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 7ல இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூட்லைட்ல வந்து நம்ம கட் ரீசெட் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நியூட்லைட் ஃபைபரை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா, இன்னைக்கு உடல்ல வந்து ஏற்படக்கூடிய நோய்கள், சரிங்களா, பெரும்பான்மையான நோய்கள் கிட்டத்தட்ட 80% நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா எதனால ஏற்படுது அப்படின்னா, குடல் ஆரோக்கியம் கெடுவதால் தான். சரியா? சோ குடல் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கட்டுங்க. சரியா? சோ கட் அப்படிங்கிறது நத்திங் பட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். சரிங்களா? சோ இது எங்க ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாயில ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ எங்க முடியுது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆனஸ்ல முடியுது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் கட்டுங்க. சரிங்களா? சோ இந்த டோட்டல் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைபருங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட நியூட்ரியன்ட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் தான். ஸோ என்ன ரீசன்னா, இந்த கடந்த 50 வருடங்களாக நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷன் ஆச்சுங்க உலகம் இல்லையா? ஸோ மாடர்னைசேஷன் ஆறப்ப வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழு உணவா எடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? எதுவுமே பதப்படுத்தப்படாத, சரிங்களா, பாலிஷ் பண்ணாத, சுத்திகரிக்கப்படாத உணவு வகையில எடுத்துட்டு இருந்தோம். அதாவது ஹோல்சம் ஃபுட்ஸா எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது முக்கியமா கடந்த 20, 30 வருஷமா என்னாச்சுன்னா, நம்ம உணவு சாப்பிடுற உணவு எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் ஆயிடுச்சுங்க. எல்லாமே நம்ம இயற்கை வந்து நமக்கு ஒரு உணவு கொடுக்குது. அந்த இயற்கை கொடுத்த உணவை நம்ம எடுத்து அப்படியே சமைக்காம நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபேக்டரிக்கு போகுது. ஃபேக்டரிக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நமக்கு நன்மை படைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே பாலிஷ் பண்ணிடுறாங்க. பாலிஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து வெறும் நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட்டா வந்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. சரியா? சோ இதனால என்ன ஆயிருக்குங்க, கடந்த 50 வருஷமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டயபெட்டிக்ஸ் அதிகமா இருக்கு இந்தியால. சரிங்களா? சோ ஹார்ட் டிசீசஸ் அதிகமா இருக்கு, கேன்சர் அதிகமா இருக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இல்லையா? சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு செலவு ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் குடும்பத்துக்கு இல்லையா? சோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. என்ன ரீசன்னா, இது நம்மளோட அந்த ஈட்டிங் ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆனதுனால தான். ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ஃபுட்ல இருந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால வந்த வந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. சரிங்களா? சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த 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 எந்த உணவுலயும் மேல் பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஃபைபர் இருக்கும். சோ இதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா சத்தே இருக்காது இல்லையா? சோ அந்த சத்த குறைபாடை வந்து பாத்தீங்கன்னா போக்குறதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நியூட்லைட், ஆம்பே நியூட்லைட் வந்து நமக்கு அருமையா நியூட்லைட் ஃபைபர் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம உணவுல அது இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அந்த குறைபாடை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆம்பே வந்து நியூட்லைட் ஃபைபர் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. சோ இந்த ஃபைபரோட ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ்ங்க. எப்படி வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வந்து உணவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லரா வச்சிருக்கும். அதாவது நமக்கு வந்து சீக்கிரம் இந்த ஃபைபரோட ஒரு உணவு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு வயிறு வந்து எப்பவுமே அந்த ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து அந்த அன்டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த பசி எடுக்கிறதோ இல்ல அன்டைம் நம்ம ஸ்நாக்கிங் பண்றதோ நமக்கு வந்து அந்த ஒரு கிரேவிங்கே இருக்காது. சரிங்களா? சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத அன்டைம்ல உணவு எடுக்க மாட்டோம். நிறைய உணவு எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதுங்க. சரிங்களா? சோ இது பெனிஃபிட். 2வது வந்து பாத்தீங்கன்னா, மெயின்டைன்ஸ் பிளட் சுகருங்க. எப்படின்னா, சாலிபிள் ஃபைபரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள டிரான்சிட் வந்து ஸ்லோவா இருக்கும். நம்ம உள்ள கட்டுக்குள்ள. சோ நம்ம சாப்பிடுறோம், ஃபைபரோட சாப்பிடுறோம் அப்படின்னப்போ, நம்ம கட்டுக்குள்ள அந்த டிராவல் பண்ணக்கூடிய டைம் ஸ்லோவா இருக்கும். அப்ப ஸ்லோவா இருக்கும்போது என்னன்னா, அந்த அந்த நம்ம உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸும் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ரிலீஸ் ஆகுறது ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். அப்ப என்னன்னா நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா சுகர் நமக்கு ரிலீஸ் ஆகும். அதனால வந்து நமக்கு செல்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அது குளுக்கோஸை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு அது ரிசீவ் பண்ணிக்கும். அப்ப என்னன்னா நமக்கு இதனால என்ன ஆகுதுன்னா பிளட் சுகர் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகுதுங்க. சரிங்களா? சோ இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் கொலஸ்ட்ரால். எப்படி கொலஸ்ட்ரால் ஃபைபர் ரெடியூஸ் பண்ணுதுன்னா, இந்த ஃபைபரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கொலஸ்ட்ரால் இருந்தது இல்ல அந்த ட்ராக்ட்ல, சரிங்களா, ஜிஐ ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன்ல கொலஸ்ட்ரால் இருந்தது அப்படின்னா, ஃபைபரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா அதை பைண்ட் பண்ணி அப்படியே வெளியேற்றிட்டு வந்துடும். சரியா? அப்ப என்ன ஆகுனா கொலஸ்ட்ரால் ரிடக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களா? அப்போ நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இட் ரெகுலேட்ஸ் பவல் மூவ்மெண்ட். சரிங்களா? என்னன்னா நம்ம அந்த ஸ்டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டூல்ஸோட எப்பவுமே ஸ்டூல்ஸ் சில பேருக்கு ஹார்டா இருக்கும். சரிங்களா? சோ என்ன ரீசன்னா அந்த மாய்ஸ்சர் இல்லாம இருக்கும். ஆனா இந்த ஃபைபர் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஸ்டூலோட மாய்ஸ்சரை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஃப்டன் பண்ணும். ரொம்ப ஹார்டா இல்லாம அந்த ஸ்டூல்ஸை சாஃப்டன் பண்ணும்போது, சரிங்களா, அது மென்மையாக்கிரும். சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்டூல் பாசேஜும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஃபைபர் வந்து நிறைய ஒர்க் நம்ம பாடியில பண்ணுது. நம்ம வந்து முக்கியமா ஒரு 4 விஷயங்கள் நமக்கு பார்த்தோம். சரிங்களா? சோ நமக்கு வந்து என்னன்னா இந்த இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஓகே. சோ நம்ம வந்து என்ன என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நியூட்ரியன்ட் ஃபைபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ எதுக்காக நம்ம நியூட்ரியன்ட் ஃபைபர் எடுக்கணும்? சோ அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது நமக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 செல்லிங் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ங்க. சோ சீட்ல இருந்து சப்ளிமெண்ட் வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு கம்பெனி தயாரிக்குது அப்படின்னா உலகத்துல அது நியூட்ரியன்ட் மட்டுமே. சோ நமக்கு என்னன்னா அந்த குவாலிட்டி வந்து அஷ்யூர்டு. சரியா? சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் மால்டோட்ரிக்சின் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிரான்சிட் டைம் ஸ்லோ பண்றதுனால நமக்கு எப்பவுமே அது ஃபுல்லா வச்சிருக்கு நம்ம உடல்ல. சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் மால்டோட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுதுங்க. ரெண்டாவது பார்ஷியல் ஹைட்ரோலைஸ்டு கார்கம். சரிங்களா? சோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ரெகுலர் பவல் மூவ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களா? இது அதே மாதிரி 2 விஷயத்துக்கு இது ட்ரீட் பண்ணுது. ஒண்ணு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், சில பேருக்கு டயரியா இருக்கலாம். இந்த 2 விஷயத்துக்குமே இந்த பார்ஷியலி ஹைட்ரோலைஸ்டு கார்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இனுலின் இருக்குங்க. இது என்னன்னா இட்ஸ் ப்ரீபயோட்டிக். இது வந்து நம்ம உடல்ல அந்த குட் பாக்டீரியாவோட எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். ஸோ குட் பாக்டீரியா அதிகமா இருந்தாதான் நம்ம கட் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி நம்ம பாடியில நம்ம போன்ஸ்க்கு என்ன முக்கியம், கால்சியம் இல்லையா? அந்த கால்சியத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அப்சர்வ் பண்றதுக்கு இந்த இன்னுலின் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? சோ இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இந்த 3 இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில நம்ம கட்டுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதா கிரானுல் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து என்னன்னா நம்ம ஒரு 250 ml வாட்டர்ல நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்கூப் வந்து போட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஸ்பூன் வச்சு ஸ்டிர் பண்ணி விட்டோம்னா 2 மினிட்ஸ்ல அப்படியே டிசால்வ் ஆயிரும். தண்ணி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸ்பிரான்ல ஃபைபர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாவே ஒரு மாதிரி ஒரு 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 அன்கம்ஃபர்டபுள் ஸ்மெல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க நீங்க ஏதாவது கடையில ஏதாவது போய் ட்ரை பண்ணி கூட பாருங்க. சரிங்களா? ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஸ்மெல்லா இருக்கும் அந்த ப்ராடக்ட். சரிங்களா? சோ கொமட்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு கலக்குறீங்கன்னு வைங்க, எவ்வளவு கலக்குனாலும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரையாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அது கன்சியூம் பண்றதுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? சோ ரெகுலரா நம்மளால அதே கன்சியூம் பண்ண முடியாது. ஆனா நியூட்ரலைட் வந்து நமக்கு அருமையா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்பூன் போட்டு 2 மினிட்ஸ்ல கலக்கினீங்கன்னா அது அப்படியே தண்ணியா அப்படியே மாறிடுங்க. ஆனா இதோட ப்ராப்பர்ட்டி, நியூட்ரலைட்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்டெஸ்டைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுங்க, ஜெல்லா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஆனா குடிக்கும் போது தண்ணியா இருக்கும். சோ இதுதான் நம்ம ப்ராடக்டோட பியூட்டி. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபரை கட் ரிசெட்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுக்கணும். நைட்டு சாப்பிடறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும். அதே மாதிரி என்னன்னா இது வந்து நமக்கு ஏதாச்சும் இந்த சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து எடுக்கணும். என்னன்னா நம்ம அமெரிக்கன் டயட்ரி அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு ஜென்ஸுக்கு வந்து எத்தனை தேவைப்படுது ஒரு நாளைக்கு 35 to 40 grams per day ஃபைபர் தேவைப்படுது. லேடிஸ்க்கு வந்து 30 to 35 grams per day தேவைப்படுதுங்க. ஆனா இந்தியால சர்வே எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஃபைபர் எடுக்கிறாங்க அப்படின்னா 15 grams per day தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? நம்ம தேவையான ஃபைபர்ல 50% தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஃபைபர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த நார்ச்சத்து குறைபாடுனாலதான் இன்னைக்கு டயபெட்டிக் ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், சரிங்களா, வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் ஒபிசிட்டி ஆகட்டும், சரியா, பவல் மூமெண்ட்ஸ் ஆகட்டுங்க, சரிங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதனால சேலஞ்சஸ் வருது அப்படின்னா ஃபைபர் இன்டேக் குறைவானது தான். ஏன்னா 50% தான் நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ இன்னும் 50% வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுல நம்ம எடுக்காதப்ப என்ன பண்ணணும்னா சப்ளிமெண்ட் மூலியமா தான் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் அருமையா ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கிளியர்லெஸ்ஸா இருக்கும். நம்ம எடுக்கும்போது அந்த அந்த என்னன்னா நமக்கு அது ஃபைபர் எடுத்த மாதிரி அந்த ஃபீலிங்கே இருக்காது. உள்ள போய் அருமையா நமக்கு ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபைபர் 2 times எடுங்க. இந்த கட் ரீசெட்ல மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த சேலஞ்சஸ் இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த ஃபைபரோட டிஃபிஷியன்சியை நம்மளால குறைக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ஃபைபரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நியூட்ரிலைட் ஃபைபரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஃபைபரே எடுக்கிறது இல்ல. சரிங்களா? காய்கறி, கீரை எதுவுமே சாப்பிடுறது இல்ல. எல்லாமே ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி பெரியவங்க, வயசானவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர்ஸ் எடுக்கிறது இல்ல. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான வேர்ல்டு கிளாஸ் சப்ளிமெண்ட் தான் நம்ம நியூட்ரிலைட் ஃபைபர். ஹோப் நீங்க இந்த நம்ம ப்ராடக்ட்டும் ஃபைபரோட பெனிஃபிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பேக் டு மிஸ்டர் ராஜகோபால்.